டே 120, டைம் 1:08 AM. நேற்று சரியான ஒரு கனவெல்லாம் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துருச்சேன். கனவில் நான் ஒரு ஸ்கூலில் படிச்சுட்ருக்கேன். லாஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்துட்ருக்கேன். என்கிட்ட ஒருத்தவங்க வந்துட்டு, நல்ல முடிவெடுத்திருக்கீங்க, உங்கள் லைஃப்லேருந்து அந்த பர்சனை ரிமூவ் பண்ணது தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு செம்ம ஹாப்பி. பேசினதுமே பேசிகிட்டே இருந்தோம், சிரிச்சிட்டே இருந்தோம். நல்லா இருந்துச்சு அந்த கனவு. அதை நினச்சே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கனவு முடிஞ்சதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்த்தா மூணு என் பக்கத்தில் படுத்துட்ருக்கான். அவனும் நிறைய சத்தம் போட்டான். அவனுக்கு சாப்பாடு போட்டு மறுபடியும் வந்து படுத்து, மறுபடியும் அவன் எந்திரிச்சு என் பக்கத்துலேயே வந்து படுத்தான். 2 பேரும் கட்டி பிடிச்சி தூங்கணும், நானும் மூணியும். அதுக்கப்புறம் காஃபி வச்சேன். எப்போ காஃபி டீ வச்சாலும் சரவணனையும் அக்காவையும் ஞாபகம் வருது இப்போ எனக்கு. என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் தோசை சுட்டு சாப்பிட்டேன். பச்சை மிளகா, அப்புறம் குட்டி வெங்காயம் வச்சுட்டு, சின்ன வெங்காயம் வச்சுட்டு ஒரு சட்னி பண்ணேன். அதுதான் சாப்பிட்டேன். மாவு புளிச்சிருந்தது, ஆனால் நல்லா இருந்துச்சு. அப்புறம் சோல்ட் அவுட் ஆன் யூ அந்த சீரீஸ் லாஸ்ட் எபிசோட் பார்த்தேன். எனக்கு இந்த கொரியன் சீரீஸில் பிடிச்சதே இது ஒன்று தான். எப்போவுமே ஹாப்பி என்டிங். அது சான்ஸே இல்லை. அது ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி என்டிங். எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க என்டிங்கில். எல்லாருக்குமே பெயராயிடுச்சு. அதில் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன மாதிரி யோசிச்சிருக்காங்க அந்த டைரக்டரும். அதாவது அந்த சீரீஸில் ஒரு பர்சன் செம்மையாக சீட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஷிப்லேயே சீட் பண்ணுவாங்க. ஒருத்தங்க இறந்து போவாங்க, சூசைட் பண்ணிப்பாங்க அவங்க பண்ண அந்த சீட்னால். அப்போ கூட மற்றவங்கிட்ட அந்த இறந்து போனவங்க மேலே தான் தப்புன்ற மாதிரி போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. லேட்டரான அது தெரிஞ்சு வந்துட்டு கூட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் பிரச்சனையாகி அவங்க ஆக்சுவலி இந்த சீட் பண்ண பர்சன் எல்லாரையுமே சீட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. பட் டுவர்ட்ஸ் த எண்ட் வந்து ரொம்ப பிரச்சனையாகி இந்த பர்சனெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாத மாதிரி கட்டம் வரும்போது சூசைட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்த அந்த இன்னொரு ஃப்ரெண்டு வந்து, ஆல்ரெடி நீ பண்ண தப்பால், நீ சீட் பண்ணதால் ஒரு ஃப்ரெண்டு சூசைட் பண்ணிட்டான், நீயும் சூசைட் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லி அவங்கள காப்பாற்றுவாங்க. சூசைட் ட்ரை பண்ணப்போ கூட அவங்கள சூசைட் பண்ணிக்காமல் காப்பாற்றுவாங்க. அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீ தப்பு பண்ண ஒத்துக்கிற, தப்பை உணர்ந்து நீ வாழ்ந்துடு, அதுக்குன்னு சாகாத, ஒரு ஃப்ரெண்டை நான் இழந்துட்டேன், இன்னொருத்தரை நான் இழக்க விரும்பலை அப்படின்னு. வாவ், செம்ம லைன் அது. ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் எல்லோரும் சந்தோஷமாக சண்டை போட்டு எல்லோரும் சேர்ந்துருவாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த அந்த மொமெண்ட். அப்புறம் வேறு என்ன, எனக்கு டீல் கலர் சாரீ ரொம்ப பிடிக்கும். அது போட்டால் மெமரிஸ் வரும். ஸோ அது எதர் அது ரீக்ரியேட் ஆகும், இல்லை அது ரீப்ளேஸ் ஆகும். என்ன ஆகும்னு எனக்கு தெரியணும். அதுக்காக சாரீ கட்டிட்டு தான் போனேன் ஆஃபீஸ்க்கு. கேப்காரனை ஆக்சுவலி மார்னிங் வந்து என்னை வேலுச்சேரி போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. என்னடா போலீஸ் ஸ்டேஷன் வந்தெல்லாம் ஃபோன் பண்ணேன்னு பார்த்தா, நான் எப்போவோ போட்ட அந்த கம்ப்ளைண்ட் இருக்குல்ல, சிஎம் போர்ட்டலில் கம்ப்ளைண்ட் பண்ணது, என்னை ஏமாத்துனாங்க, இந்த ஏமாத்துனாங்க இந்த சென்ஸ் எக்ஸ்ட்ரா லஞ்சம் கேட்டாங்க, அப்புறம் நோ பார்க்கிங் போர்டு, அந்த விஷயம்லாம்.
ஸோ அவங்க ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. நோ பார்க்கிங் போர்டு புதுசாக வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் யார் லஞ்சமாக ட்ரை பண்ணாங்களோ அவங்கக்கிட்ட போய் அதை விசாரித்து ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. எனக்கு செம்ம ஹாப்பி. என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னேன். ஆல்ரெடி அதில் போட்டிருக்கேன். வண்டி நம்பரை கன்ஃபார்ம் பண்ணி சொன்னேன். டேட்டும் என்றைக்கு நடந்ததுன்னு டேட்டும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சாரீ கட்டி கேபு புக் பண்ணேன். கேபை புக் பண்ணிவிட்டு அவங்க வந்து எவ்வளோ பேமெண்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. எப்போவுமே என்கிட்ட எவ்வளோ பேமெண்ட்டு காட்டுதுன்னு சொன்னால் எனக்கு கோவம் வரும். ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ல. நான் அவங்களுக்கு காட்டலையான்னு கேட்டேன். அப்போ அவங்க ஒரு நம்பர் சொன்னாங்க. அப்போ அதில் அதை விட அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு. அப்புறம் ஆட்டோ பேன்னு சொன்னேன். அப்புறம் அவங்க வரேன்னாங்க. சரின்னு ஏறினேன். பாட்டு கேட்டுட்டு அப்படியே போனேன். எனக்கு ஸ்னாப் எடுத்தப்போ ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சிம்பிளாக. ஆக்சுவலி இந்த டீல் சாரீ வந்து மாயாங்கிற ஒரு தமிழ் மூவியில் நயன்தாரா கட்டியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். அதில் நயன்தாரா அந்த அம்மா கேரக்டரு, அந்த சாரீ ஆரியோடு நிற்கும்போது அந்த ஃப்ரேமில் வர அந்த போஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருவேளை எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையானா நானும் நயன்தாராவோட குழந்தையாவை எப்படி பார்த்துக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மூவியில் வர மாதிரி சீக்வென்ஸ் மாதிரி. ஸோ கட்டிகிட்டு போனேன். இன்றைக்கும் நிறைய சிரித்தேன். சருக்கிட்ட சந்துக்கிட்ட கொஞ்சம் சொல்லி சிரித்தேன். கேரம் ஆடினேன். 2-3 காயின் போட்டேன். அப்புறம் வரல. கேரம் ஆடும்போது நான் எதை பற்றி யோசிக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருந்தேன். எதை பற்றி யோசிக்கல. யோசனை இருந்தாலும் ஐ வாஸ் ஏபிள் டு கண்ட்ரோல் அப்படி இருந்துச்சு. சில விஷயம் ஹர்ட் ஆச்சு. பட் அது இட்ஸ் ஓகேன்ற மாதிரி இருந்துச்சு. லைக் பார்த்துக்கலாம், நம்ம தான் ஓவராக போட்டு யோசிக்கிறோம் அப்படி இருந்துச்சு. கார்த்து 5 மணிக்கு முன்னாடியே வந்து சொன்னாங்க, பசிக்குது கீழே வா சாப்பிட போகலாம் அப்படின்னு. இப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா பஜ்ஜி சாப்பிட்டோம். நான், கார்த்து, சரு, சந்து, ஸ்னேக்கு எல்லாருமே. ஸ்னேக்குக்கிட்டே நிறைய பேசினேன். அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க என்னோடய சின்ன வயசில் இருக்கிற ஃபோட்டோவை அவங்க பேயில் வச்சுருந்தேன். அதை பார்த்துட்டு இந்திரா காந்தி மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு கலாய்ச்சிருந்தாங்க. அதுக்கு நான் சிரிச்சிட்டேன். அதுக்கு அவங்க வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதாவது ரொம்ப சோகமாக இருந்தால் தான் மொக்க ஜோக்கெல்லாம் சிரிப்பாங்க அப்படின்ட்டாங்க. அப்போ நான் யோசித்தேன், ஓகே நம்ம ரொம்ப பெயின் இருப்போமா, அதனால தான் நம்ம அதுக்கு தான் சிரித்தோமான்னு நான் லேட்டராக யோசித்தேன். மேபி இருக்கலாம். அண்ட் இட்ஸ் ஓகே அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் சரு அந்த 50K வச்சுட்டு சந்தியாங்கிற பேருக்கு அவங்க வச்சு கலாய்ச்சேன். அதுவும் நல்லா இருந்துச்சு. என்னமோ தெரியல, ஆனால் அவங்கள சரு சந்து அவங்கள கலாய்க்கிறது, நாங்கள் சிரிக்கிறது, கவுண்டர் கொடுக்குறது எல்லாமே பண்ணாந்துச்சு. பிரேமு வந்தாங்க. பிரேமு கிட்டேயும் எங்கிட்டேயும் தாஜ்மஹால் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் இருக்குது. ஸோ சருக்கும் சந்துக்கும் நான் அந்த ட்ரிப்பு போயிட்டு வந்தப்போ வாங்கி கொடுத்ததுக்கு அவங்க 2 பேரும் என்னை மகாபலிபுரம் சொல்லி கலாய்ச்சாங்க. பிரேமு தான் என்னை நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு பொண்ணு உங்களுக்கு இப்படிலாம் வாங்கி கொடுக்குது, அதை கூட உங்களுக்கு மதிக்க தெரியல அப்படி இப்படின்னு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு. ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் திஸ், பட் நல்லா இருந்துச்சு. அப்புறம் மதியானமே யோசித்தேன், என்னடா பிரதியை காணோம் அப்படின்னு. டெக்ஸ்ட் பண்ணலான்னு நினைக்கும்போது வேறு எதெல்லாமோ எப்படி சொல்கிறது, ஒர்க் வந்து எனக்கு அது அப்படியே மறந்துடுச்சு. அதுக்கப்புறம் வேறு என்னாச்சு, என்னமோ ஆச்சே. ஃபுட்டு நான் ஆக்சுவலி சமைக்கலை. அதனால் டின்னர் எனக்கு கார்த்தும் சிவாவும் தான் வாங்கி கொடுத்தாங்க. இடியப்பம் வாங்கி கொடுத்தாங்க. இது சொல்ல மறந்துட்டேன். பிரேக்கு முடிச்சுட்டு நானும் கார்த்தும் கேங்காக நடக்கிறோம். ஓகே, கார்த்து நான் தான் பேசிகிட்டு நடக்கிறோம். ஆப்போசிட்டில் கார்த்து கேங்கில் இருக்கிற ஒரு பையன் வந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்போ நான் வந்து கார்த்துட்டு சொன்னேன், இது உங்கள் ஃப்ரெண்டு தானே அது அப்படின்னு.
அப்போ இவன் ஆமான்னு சொல்லி இவன் வந்து ஹாய் ஹலோன்னு ஏதோ சொல்லி கத்துறான். அந்த பையன் வந்து பார்த்துட்டு மதிக்காமல் போனாங்க. ஓகேவா? அப்போ நான் சொன்னேன், உன்னை மதிக்கவே இல்லை பாரு அப்படின்னு நான் அவங்கள கலாய்ச்சிட்டு இருந்தேன். அவங்க என்னை விட்டுட்டு ஓடிட்டாங்க அவங்ககிட்ட. என்னடா நான் இவ்வளோ சொல்லி கத்துறேன், நீ வந்து கவனிக்கவே இல்லை, மதிக்கவே இல்லைன்னு. அப்போ அந்த பையன் சொல்கிறாங்க, என் ஹைட் அளவுக்கு இவங்கள தான் தெரிஞ்சது, உனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு. எனக்கு செம்ம சிரிப்பாக இருந்துச்சு. அப்போது காற்று வந்து இனிமேல் ஹீல்ஸ் போட்டு வராத, அப்படி என்ன அவனுக்கு ஒன்றை தான் தெரியுதா, என்ன தெரியலையா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி சிரிச்சிட்டு இருந்தாங்க. செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அப்புறம் வாஷ்ரூமில் 7 இடுப்பு அத்தனை தடவை கிள்னாங்க. நான் வந்து சொல்கிறேன், எனக்கு புரியலை. ஒருத்தி என்னென்னா பட்டன் ப்ரெஸ் பண்ணுறா, இன்னொருத்தங்க என்னென்னா இடுப்பை கிள்றாங்க. இல்லை என்னை பார்த்தா எப்படி தெரியுது, ஆளாளுக்கு வந்து பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் காற்று எனக்கு செம்ம சப்போர்ட்டு. இனிமேல் அந்த மாதிரி பேசினேன், இனிமேல் அந்த மாதிரி பண்ண அவனை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவங்க எதாவது சொல்லுவாங்க. அவங்க உரிமையாக பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லாயிருக்கும். நிறைய ஸ்னாப் எடுத்தோம் காற்று கூட. எனக்கு காற்று வந்து பொட்டு வச்சாங்க, சந்தனக்குருவி வச்சு கொடுத்தாங்க. அப்புறம் அன்எக்ஸ்பெக்டடாக சிவா மறுபடியும் இன்றைக்கி ப்ளேஸ்க்கு வந்தாங்க. நல்லா இருக்கீங்களா கேட்டாங்க. சாரி நல்லாயிருக்கு அப்படி இப்படின்னு எல்லாம் பேசினாங்க. அப்புறம் டின்னருக்கு எனக்கு இந்த இடியப்பம் வாங்குறதும் இல்லாமல் அவங்க வீட்டில் பண்ண புளியோதரை எடுத்துகிட்டு வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. லைக் நம்மளை நினச்சி மதித்து ஒருத்தங்க எடுத்துகிட்டு வராங்கள, அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்புறம் ஸ்னேக்கு கூட பேசிகிட்டு இருக்கும்போது பிரகாஷ் வந்திருந்தான். பிரகாஷ் வந்துட்டு ப்ளேஸ்க்கு வந்துட்டு பா அப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறம் ஒரு பாட்டு பாடினே, ஒரு தீ இருந்தாலே அழகுக்கு இலக்கணம் எழுத அவளும் பிறந்த அந்த பாட்டு. ஒரு 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 ஊரில் அழகே அந்த பாட்டு பாடிட்டு பாடுறான், நல்லா பார்க்குறான், ப்ரஷ் பண்ணுறான், போகிறான். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு உன் ப்ளேஸில் இவ்வளோ திங்ஸ் இருக்குது, ஆனால் அதை விட ஒஸ்தி நானா அந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை சொன்னான். லைக் அந்த மீனிங் வர வேர்ட் தான் சொன்னான். என்னை இப்படி புகழாத அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஆக்சுவலி ஆஃபீஸ் என்டர் ஆகும்போது என்னாச்சு, அந்த கோலம் டிஷர்ட்டு அவர் வந்து நீங்கள் கிளம்புறீங்களா அப்படின்னு கேட்டார். இல்லைங்க டேக் தேடிட்டுருக்கேன் அப்படின்னு. அவருக்கு என்னை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம். அவர் வந்து 4th ஃப்ளோர் தான், வேறு ஏதோ கம்பெனி. அப்புறம் தான் ராபின்சன் செக்யூரிட்டி அவங்க வந்து அப்படின்னாரு. நான் ஐடி கார்டு வைக்கிறேன், அவரை வேறு என்னமோ சொன்னார். என்ன இன்றைக்கி ரொம்ப மாதிரி அந்த மாதிரி ஏதோ சொன்னார். கரண்ட் போச்சு. என்ன தெரியுமா, என்ன நான் அந்த பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், அவங்க முன்னாடியே நான் பேசியிருக்கேன், அவங்க நான் கிளம்புறீங்களான்னு கேட்டாங்க. அப்போ நான் இல்லைன்னு சொன்னேன். அதுக்கு உங்களுக்கு அவர் தெரியுமா, உங்கள் ஃப்ரெண்டானு கேட்டதுக்கு ஃப்ரெண்ட் இல்லை, லைக் ஃப்ரெண்டு தான், சேம் பில்டிங் தான், பேசியிருக்கோம், நான் தந்தி டிவியில் வேலை செய்கிறேன்னு கேட்டிருக்காரு. அப்புறம் என்னோடய அத்தை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, அதெல்லாம் சொன்னேன். அவரை வந்து ஆமாம், நீ தந்தி டிவியில் வேலை செய்கிற மாதிரி தான் இருக்க, உனக்கு என்ன வேலை வேணுமாங்க அப்படின்னு கேட்டார். ஐயோ வேலையெல்லாம் வேணாங்க, இருக்கிற வேலையே போதும் அப்படின்னு சொன்னேன். அவர் ஏதோ பான்னு அந்த மாதிரி ஏதோ சொன்னார். இந்த விஜய் சேதுபதி சொல்லுவார்ல அப்படின்னு அந்த மாதிரி சொன்னார். கரண்ட் போயிடுச்சு. அப்புறம் தான் உள்ளே வந்தேன். இது சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் வேறு என்ன நடந்துச்சு, இன்ஸ்டாகிராமில் நான் சொன்னேன்ல, அந்த பையன் எனக்கு மறுபடியும் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. நான் என்னம்மான்னு சொல்லி கூப்பிட்டாங்க, ஒர்க் பண்ணுறேன்னாலாம் கேட்டாங்க. அப்புறம் நான் இப்போ வீட்டுக்கு நான் வந்து ஷிஃப்ட் டைமிங் 3 to 12 சொன்னேன். 1 மணிக்கே டெக்ஸ்ட் பண்ணுறாரு, ரீச்ட் ஹோம்னு. இட்ஸ் லைக்
ஆக்சுவலி பீப்புள் நோ ஹவு டு பி கைண்ட் அல்ல அப்படின்னு எல்லாம் தோணுது. நல்லா இருந்துச்சு. நான் சொன்னேன், ரொம்ப தேங்க்ஸுங்க, நீங்கள் லைக் கேட்கணுன்னு அவசியம் இல்லை, பட் நினச்சி கேட்டதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு. அப்புறம் பிரதிக்கிட்ட பேசினேன். அவங்க சேடாக இருந்தாங்க, ஆனால் பேசினப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆக்சுவலி நான் ஒன்று நினச்ச ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன். பட் எல்லோரும் சொல்கிற பர்ஸ்பெக்டிவில் நினச்சா தான் கஷ்டம். டிஃப்ரெண்டான பர்ஸ்பெக்டிவில் யோசித்தா நான் உண்மையிலே சந்தோஷம்தான் படணும். அதாவது ஒருத்தங்க நம்ம மேலே மூஞ்சியை காட்டுறாங்க, இல்லை நம்ம மேலே வெறுப்பு காட்டுறாங்கன்னா அவங்க உண்மையிலே நம்ம மேலே வெறுப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. மேபி நம்ம ஹர்ட் ஆகக்கூடாது, நம்ம நல்லா பழகிட்டு நம்மக்கிட்ட நல்லா பழகிட்டு நாளைக்கு நமக்கு அது ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு வேணும்னே நடிக்கலாம், வேணும்னே விலகி நிற்கலாம். அப்படி கூட இருக்கலாம்ல. நம்ம எதுக்கு இப்படி திங்க் பண்ணணும் அப்படிலாம் நான் யோசித்தேன். அப்புறம் சொல்லியிருக்கேன்ல, நதின்னு ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில், அவர் ஆக்சுவலி மேட்ரிமோனியில் பார்த்தது, அவர் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்புனாருன்னு. அவர் டெக்ஸ்ட் பண்ணிட்டு, என்னம்மா நல்லா சோகமாக இருக்க, உங்களை சோகமெல்லாம் இருக்காதீங்க, உங்களுக்கு கிடைக்க போகிறவங்க செம்ம லக்கி, உங்கள் கேரக்டரு எல்லாருக்குமே இருக்காது, இவ்வளோ ஓப்பன் மைண்டடாக அப்படின்லாம் சொல்லி ரொம்ப புகழ்னார். ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருந்தால் அன்றைக்கே கல்யாணம் பண்ணியிருப்பேன், மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னுலாம் சொல்லியிருந்தார். ரொம்ப கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அன்எக்ஸ்பெக்டடாக நல்ல கமெண்ட் சொல்கிறது, நல்ல ஆறுதல் சொல்கிறது, நல்லா இருந்துச்சு அந்த ஃபீலிங். யார் என்கிட்ட சொல்கிறான்னு தெரியல, ஒருத்தவங்க சொன்னாங்க, நதி தான் சொன்னாங்க இல்லை வேறு யாராவது சொன்னாங்களா ஞாபகம் இல்லை இப்போது. அதாவது நீ எதுக்கு கவலைப்படுற, உனக்கு தான் சரு சந்து இருக்காங்களே அப்படின்னு. ஆமாம்ல, நானும் யோசித்தேன். லைக் மற்றவங்க இருக்கும்போது எனக்கு இவங்களோட அருமை தெரியல. இவங்க லைஃப்பில் இருந்தாங்க அப்போவுமே, இவங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இல்லை, ஆனால் மற்றவங்களுக்கு நான் கொஞ்சம் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டேன். ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் கொஞ்சம் கம்மியாக வச்சுருந்தேன். பட் எண்ட் ஆஃப் த டே எனக்கு இவங்க தான் இருக்காங்க, இவங்க தான் இருப்பாங்க. அவங்களும் அதை சொன்னாங்க, யார் உங்கள் லைஃப்பில் வந்தாலும் போனாலும் நாங்கள் 2 பேரும் இருப்போம் ஃப்ளவரு அப்படின்னு சொன்னாங்க. அதை சீரியஸாக தான் சொன்னாங்க. விளையாட்டுக்கு எப்போவுமே பேசியிருந்தாலும் அப்போ அதை சீரியஸாக சொன்னாங்க. நான் அப்போ அவங்கக்கிட்ட சொன்னேன், சாரி, நிறைய விஷயத்தில் உங்களை வேல்யூ பண்ணாமல் இருந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ப்ரையாரிட்டி நான் கொடுக்கல, அந்த அளவுக்கு உங்களுக்கு நான் தரலை, பட் இனிமேல் தர ட்ரை பண்ணுறேன் அப்படிலாம் சொன்னேன். 2 பேருமே கூட வந்தாங்க, பேசினாங்க, கேட்டாங்க, நல்லா இருந்துச்சு கூட இருந்தது. எனக்கு பிளாக் ஷர்ட் ரொம்ப பிடிக்கும், பிளாக் கலரே ரொம்ப பிடிக்கும். பிளாக் ஷர்ட் போட்டால் ரொம்ப 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 பிடிக்கும். சிவாவும் இன்றைக்கி பிளாக் ஷர்ட் தான் போட்டிருந்தாங்க. நோ கமெண்ட்ஸ். ஓகே, அவங்களும் நான் போகும்போது பை சொன்னாங்க. நானும் கேட்டேன், என்ன ப்ரைஸ்க்கெல்லாம் பை சொல்கிறீங்க அப்படின்னு. என்னங்க சொல்லக்கூடாதாங்க அப்படின்னாங்க. அப்போ அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது சரு வந்தான் இடையில. அப்போ அவங்க சருக்கிட்ட சாரி ப்ரோ அப்படின்னாரு. இவர் எதுக்கு அவங்கக்கிட்ட சாரி சொல்கிறாங்கன்னு நான் கேட்டேன். எப்போ பார்த்தாலும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது குறுக்க வந்துடுங்க அப்படின்ட்டாரு. அதுக்கு நான் போகும்போது கேப் ஏற வரைக்கும், லிஃப்ட்லேருந்து ஃபஸ்ட் 0 ஃப்ளோர் வர வரைக்கும் சரு சாரி ஃப்ளவர் சாரி ஃப்ளவர்னு சொல்லிகிட்டே இருந்தான். இது ஒன்றா. ஆக்சுவலி டின்னருக்கு அதை மறந்துட்டேன். ஐயோ, இட்லி பர்த்டேக்கு இட்லி தான் கொண்டு வந்தாங்க. அந்த இட்லி லாஸ்ட்டு ஒன்று இருந்துச்சு. சருக்கிட்ட சாப்பிட சொன்னாங்க.
அது கொஞ்சம் அமுங்கி இருந்துச்சு இட்லி. அப்போ சாரு கேட்டாங்க, "இட்லி வேணுமா?" கேட்டதுக்கு நான் சொன்னேன், "இல்லை என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது" அப்படின்னு. பாரதி அக்காவும், "ஆமாம் என்கிட்டயும் இருக்குது" அப்படின்னாங்க. அப்போ அவன் சொன்னான், "என்ன இந்த இட்லி சுருங்கி போயிருக்கு" அப்படின்னா. அதுக்கு பாரதி அக்கா, "ஆமாம் அப்படி தான் இருக்கும், ஏன்னா இது அவங்க மாமியார் சுட்டது" அப்படின்ட்டாங்க. ஐயோ! இது அவங்க ஸ்பெசிஃபிக்காக யூடியூப்பில் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதை கண்டிப்பாக சொல்லுவேன். அது அப்படின்னு நான் அப்போ சொல்லியிருந்தேன். அதை ஞாபகம் வச்சு சொல்கிறேன், மறந்துடக்கூடாது அப்படின்னு. வேறு என்னமோ சொன்னாங்களே. ஆமாம், கார்த்தோ வந்து நான் வந்து ஆட்டோவா, அவங்க வந்து ஆட்டோ ரிக்ஷா, ஆட்டோ டிரைவரா, நான் ஆட்டோ அவங்க ஆட்டோ டிரைவரா அப்படின்னு சொல்லி சார் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. இன்னொன்று ஏதோ வந்து மறக்கவே கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் இப்போ மறந்துட்டேன். இனி ஞாபகம் வந்துச்சு நான் சொல்கிறேன். வேறு என்ன, எல்லாம் எமோஷனல் ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன். பார்ப்போம். நான் வந்து அக்கோலைட்ஸ் போர்ட்டல் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். சக்ஸஸ் ஆச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும். அதை பற்றி நாளைக்கு சொல்கிறேன், க்ரியேட் பண்ணதுக்கப்புறம். அவ்வளோதான், டே டன்.